கிராமப்புறத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். 100 நாள் திட்டம் என்று கூறப்படும் இந்த திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகளும் நடைபெறுவதாக அவ்வப்போது புகார்கள் எழுகின்றன. ஆளுங்கட்சி ஆதரவு நபர்களுக்கு மட்டும் வேலை தருவது, வேலைக்கு வராத நபர்களின் பெயரில் பணத்தை சுருட்டுவது, வேலையை தொடர்ந்து வழங்க லஞ்சம் கேட்பது என வில்லங்க புகார்களும் வரிசை கட்டி நிற்பதுண்டு. இப்படி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி தொடர்ந்து கிடைக்க பணியாளர் ஒருவரிடம் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலாளர் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார். வெண்ணந்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட குட்டலாடம்பட்டி பகுதியில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கிராமப்புற பகுதியில் உள்ள ஏரி, குளம், குட்டை போன்றவற்றை பராமரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. பணியில் ஈடுபடுத்தப்படும் கிராம மக்களுக்கு நாள்தோறும் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மாதம் 2 முறை பணி வழங்குவதற்காக குட்டலாடம்பட்டி ஊராட்சி செயலாளர் தங்கதுரை என்பவர் பணியாளர்களிடம் தலா 1000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. தங்கதுரை ஆத்தூர் நரசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் குட்டலாடம்பட்டி நூலகத்தில் தங்கியிருந்து அவர் பணி செய்து வருகிறார். சுமார் 500 பணியாளர்களிடம் தங்கதுரை லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 100 நாள் திட்ட பணியாளரான சந்தோஷம் என்பவர் ஊராட்சி செயலாளர் தங்கதுரைக்கு பணம் தர விருப்பமில்லாததால் நாமக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஏற்பாட்டின்படி அவர்கள் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்த சந்தோஷம் குட்டலாடம்பட்டி ஊராட்சி நூலகத்தில் இருந்த தங்கதுரையிடம் வழங்கினார். அப்போது அங்கு மாறுவேடத்தில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அங்கு வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுபாஷினி ஊராட்சி செயலாளர் தங்கதுரையிடம் சரமாரியாக கேள்விகள் எழுப்பினார். அரசு சம்பளம் வாங்கிக் கொண்டு வேலைக்கு வருவதில்லை, லஞ்சம் வாங்குகிறீர்கள், இதுதான் நீங்கள் வேலை செய்யும் லட்சணமா என்று அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பினார். எல்லாம் தெரிஞ்சுதான் நான் கேட்கிறேன். நீங்கதான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன். ஆஃபீஸ்ல உட்காந்தாதானே தெரியும் எங்க போறோம் எங்க வரோம்னு. ஆஃபீஸ்லயே உட்காரது இல்லை, கால் ஒரு இடத்துல உட்காரது இல்லை. எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு? இதனைத் தொடர்ந்து லஞ்சம் வாங்கிய தங்கதுரையை நாமக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் கைது செய்தார். தங்கள் வாழ்வாதாரத்திற்காக 100 நாள் திட்டத்தில் பணி செய்பவர்களிடம் லஞ்சம் வாங்கும் தங்கதுரை போன்ற அரசு அதிகாரிகளுக்கு அளிக்கப்படும் அதிகபட்ச தண்டனை மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் பாடமாகவும் அமைய வேண்டும்.